ஹலோ பசங்களா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா பருப்பு பொடி. சாதத்தில் போட்டு நெய் போட்டு பசஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பொடியும் இதே மாதிரி தான், இதே அளவு தான். கருவேப்பிலை நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக பேருக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா பருப்பு பொடி. இப்போ என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். மெயின் வந்து துவரம் பருப்பு தான். துவரம் பருப்பு வந்து 50 கிராம்ஸு, பொட்டுக்கடலை வந்து 25 கிராம்ஸு. பொட்டுக்கடலை வந்து வெயிட்டு கம்மிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டும் பார்க்கறதுக்கு கப்பு கணக்கில் ஈக்குவலாக தெரியும். இது 1/2 கப்புனா இது 1/2 கப்பு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும். மிளகா வந்து 2 மிளகா போடலன்னா கூட பரவாயில்ல. உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலை பொடினாக்கா நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கணும். எவ்வளோ கருவேப்பிலை வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் போட்டிங்கனாக்கா கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும். உளுந்து ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். ஜீரகம் பிடிக்கிறவங்க 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எப்பவும் செய்கிறது வந்து இவ்வளோ ஐட்டம் தான். இவ்வளோ சிம்பிளாக தான் செய்வோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடி கனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு. இது வந்து துவரம்பருப்பு வறுக்கிறதா கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஆயிலெலாம் விடக்கூடாது. லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வறுத்துரும் சீக்கிரமாக. சிம்லேயே வச்சு வறுத்தாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த சவக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் சவக்க ஆரம்பிக்குது, பார்த்தீங்களா? கலர் மாற ஆரம்பிக்குது துவரம்பருப்பு. இப்போ வந்து நம்ம வந்து 1 மிளகா போட்டுக்கலாம். 2 மிளகா, கருவேப்பிலையும் போட்டுடலாம். இந்த 3 மினிட்ஸ் ஆனவுடனே இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிருங்க. டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். அடுத்தது மிளகு, உப்பு, அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை போட்டாச்சு, அவ்வளோதான். பொட்டுக்கடலையும் போட்டு இது வந்து மண் செட்டிங்கிறதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைனாக்கா இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து மண் சட்டிலேயே சூடு இருக்கும், அந்த சூட்லேயே கொஞ்சம் வறுக்கும். அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இது வந்து நல்லா ஆறுனுச்சுன்னா தான் நைஸாக பொடி வரும். சூடாக இருந்ததுனாக்கா கொரப்பான பொடி தான் கிடைக்கும். அது பார்த்துக்கோங்க. நல்லா ஆறட்டும், அரைக்கும் போது காட்டுறேன். இப்போ வந்து சூடு நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அரைச்சாச்சு. இந்த நைஸுக்கு இருக்கணும். நீங்கள் சாப்பிடும்போது காரம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் தெரியும், ஆனால் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இதே அளவுலேயே அரைங்க. வந்து நல்லா சூடான சாதத்தில் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு அதுலேயே இந்த பொடியும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே பசங்களா, சரி, இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு பொடி பார்த்தோம். செஞ்சு சாப்பிடுங்க. இதில் நிறைய கருவேப்பிலை பொடிங்கனாக்கா அது வந்து கருவேப்பிலை பொடி. காரம் உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. உளுந்தும் ஜீரகமும் ஆப்ஷனல், அதுவும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஓகே, ஹாப்பி குக்கிங்.